அனைவருக்கும் வணக்கம். 19/12/2025 வெள்ளிக்கிழமையன்று அமாவாசை வருகிறது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியும் வருகிறது. வெற்றியை தரக்கூடிய ஆஞ்சநேயரோட தினமாக இருக்கிறது. ஆஞ்சநேயர் பிறந்த தினம். அன்றைய தினத்தில் நம் கடன் சுமை குறைவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்கள் கடனில் ஓரளவாவது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் துணியில் ஒரு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மஞ்சளை வச்சிருங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உரிய பொருள். அந்த பொருளை வச்சிருங்க. ₹1 நாணயம் வச்சுருங்க. இந்த 3 பொருட்களையும் வைத்து நல்லா கட்டிக்கோங்க. இதை கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இது எப்போ செய்யணுன்னா அமாவாசை அன்று வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அரை மணி நேரத்தில் இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். நம்ம குடும்பத்தை அவங்க தான் பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாங்க. அவங்களையும் வேண்டிக்கிட்டு என் கடன் சுமை குறையணும், கடனில் இருந்து நான் மீண்டு வெளியில் வரணும், எனக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வரணும் சொல்லி வேண்டி மனம் முருகி வேண்டுங்க குலதெய்வத்தை. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் கடன்ல இருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியும். குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்திட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க. உங்கள் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்த மார்கழிக்குள்ளே நீங்கள் ஓரளவாவது கடனில் இருந்து மீண்டு வெளியில் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சால் தான் எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.